ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் ட்ரிக்கு தான். நம்மளோட வாட்ஸ்அப் சேட்ஸ் எல்லாம் எப்படி ஹைட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக நீங்கள் எந்த வித ஆப்புமே யூஸ் பண்ண வேணாம். நார்மலாக நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்க ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணியே நம்ம சேட்டை ஹைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி சேட்டில் இருப்பீங்க. உங்களுக்கு என்ன சேட்டை ஹைட் பண்ணணுமோ, அந்த மெயின் ஸ்க்ரீன்லேருந்து ஹைட் பண்ணணுமோ அந்த சேட்டை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோடு மாதிரி ஏரோ கொடுத்து ஒரு ஆர்ச்சிவ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சேட் மெயின் ஸ்க்ரீன்லேருந்து ஹைட் ஆயிரும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீன்லேயே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் புதுசாக வந்திருக்கும், ஆர்ச்சிவ்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் போயிட்டு இருக்கும். நார்மலாக இந்த மெயின் ஸ்க்ரீனில் தேடும்போது இந்த சேட் இனிமேல் கிடைக்காது. நீங்கள் அந்த சேட்டில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆர்ச்சிவ்டுன்னு புதுசாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே இந்த சேட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேணால் நீங்கள் உங்களுக்கு தேவையான சேட்டை மட்டும் இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மெயினாக அந்த ஆர்ச்சிவ்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வேணால் நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா தெரிஞ்சவங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட் நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க யாரும் இதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக சேட்டை மட்டும் பார்த்துட்டு அந்த ஆப்ஷனை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் இருக்க சேட்டை படிக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஒருவேளை இந்த ஆப்ஷன் உங்களுக்கு பிடிக்கல, இன்னும் சேஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த சேட்டை சேட் லாக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ யாரும் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் புதுசாக வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.